அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, உங்களுடைய தமிழ் புத்தாண்டு ராசி பலன், அதாவது ஹே விளம்பி வருடம் 14/4/2017 அன்று பிறக்க உள்ளது. அந்த தமிழ் புத்தாண்டு வருடத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்கலாம். வெற்றி சிகரத்தை குறிக்கோளாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, ஆண்டின் தொடக்கத்தில் ராசிக்கு 2ஆம் இடமான கன்னியில் உள்ள குரு செப்டம்பர் 1 3ஆம் இடமான துலாம் ராசிக்கு செல்கிறார். இங்கிருந்து அவர் 2018 பிப்ரவரி 13 4ஆம் இடமான விருச்சிக ராசிக்கு செல்கிறார். ராசியில் உள்ள ராகு ஜூலை 26 இடமாறி 12ஆம் இடமான கடகத்திற்கு செல்கிறார். 7ஆம் இடமான கும்பத்தில் உள்ள கேது ஜூலை 26 6ஆம் இடமான மகரத்திற்கு மாறுகிறார். தற்போது 4ஆம் இடத்தில் இருக்கும் சனி டிசம்பர் 18 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார். இனி உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏப்ரல் 14 முதல் ஜூலை 31 வரைக்கும் உள்ள ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குருவால் பொருளாதாரம் சிறக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும், கணவன் மனைவி இடையே அன்பு நிலைக்கும், வாழ்வில் வசந்தம் வீசும் வளர்ச்சியான காலகட்டமாக அமையுள்ளது. பிள்ளைகளின் செயல்பாடு பெருமையளிக்கும், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர வசதி கிடைக்கும், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் விரைவில் கைகூடும், பணியாளர்களுக்கு பணிச்சுமை குறையும், விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும், சக ஊழியர்கள் உதவிகரமாக செயல்படுவர், தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், ஆனால் கடினமாக உழைக்க வேண்டியதிருக்கும். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவர், அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவர். மாணவர்கள் சிறப்பான பலனை காணலாம், கல்வியில் சிறப்பு கிடைக்கும், மேற்படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும், விவசாயிகள் முன்னேற்றம் காண்பர், சிலர் முயற்சி எடுத்து புதிய சொத்து வாங்குவீர்கள், வழக்கு விவகாரத்தில் சாதகமான முடிவு கிடைக்கும், பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவர், பிறந்த வீட்டில் இருந்து உதவிகள் கிடைக்கும். இனி ஆகஸ்ட் 1 முதல் 2018 ஜனவரி 31 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொன் பொருள் சேரும், கணவன் மனைவி இடையே அன்பு நீடிக்கும், பணியாளர்களுக்கு பணிச்சுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, அதிகாரிகளிடம் அனுசரித்து போக வேண்டிய நேரம் இது, தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சீராக இருக்கும், அரசு வகையில் சலுகை எதிர்பார்க்க முடியாது, பெண்களை பங்குதாரராக கொண்ட தொழில் அதிக வளர்ச்சி பெறும், கலைஞர்கள் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம், அரசியல்வாதிகள் கௌரவத்திற்காக பணம் செலவழிப்பர், மாணவர்களுக்கு விடாமுயற்சி தேவைப்படும், விவசாயிகள் நிலக்கடலை கிழங்கு வகைகளில் நல்ல மகசூல் காண்பர், கைவிட்டு போன சொத்து மீண்டும் கிடைக்கும், பெண்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு பாடுபடுவர், வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான வளர்ச்சி காண்பர், பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவை. இனி 2018 பிப்ரவரி 1 முதல் ஏப்ரல் 13 வரைக்கும் உள்ள ராசி பலன்கள். குடும்பத்திற்கு தேவையான வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டிய நேரம் இது, உறவினர் வகையில் பிரச்சனைகள் உருவாகலாம், சுப விஷயத்தில் தாமதம் உண்டாகும், பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும், சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பர், தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை உண்டாகும், புதிய வியாபாரம் தற்போது தொடங்க வேண்டாம், கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் எளிதில் கிடைக்காது, அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி தாமதமாக கிடைக்கும், மாணவர்களுக்கு ஆசிரியர் அறிவுரை பயன் உள்ளதாக அமையும், விவசாயிகள் கால்நடை வளர்ப்பின் மூலம் ஆதாயம் காண்பர், பெண்கள் கணவரிடம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நேரம் இது. தண்டு நந்தீஸ்வரர் வழிபாடு மற்றும் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்ல வேண்டிய கோவில் பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவிலுக்கு சென்று வரணும். நன்றி நண்பர்களே. இதேபோல் உங்களுடைய ராசி பலன்களை தொடர்ந்து நீங்கள் அறிந்திட எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்குது ரெட் கலர் பட்டன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.